தளபதியும் இவர் தான், ராஜாவும் இவர் தான், எஜமானும் இவர் தான், எல்லாமே இவர் தான். தளபதி அந்த தளபதி இல்லை, சூப்பர் ஸ்டார். உண்மையிலே இவர் தான் தளபதி. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் லாங் ஹேர் வச்சுட்டு ஒரிஜினல் ஹேரில் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இவர் தான் ஒரிஜினல் தளபதி. அது எப்பவுமே அன்றும் இன்றும் என்றுமே ஒரே சூப்பர் ஸ்டார் தான். தலைவர் தான், மஜா தான், தலைவர் தான். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா, லவ் யூ தலைவா. ரஜினி படம் எப்பயுமே மஸ்தா, சூப்பர். படம் வேற மாதிரிண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேண்ணா, வேற மாதிரி கூஸ் பம்ப்ஸ்ண்ணா. ஹாப்பி பர்த்டே தலைவா, ரொம்ப செம்மையாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், வேற மாதிரி. தலைவர் ஃபேன் தான். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வரும்போதெல்லாம் நான் வந்து ரொம்ப சின்ன பையன் தான், ஸ்கூலில் அதாவது சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அந்த டைம் வந்து தேட்டரில் பார்க்குறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து தேட்டரில் பார்க்குறது வந்து சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எண்டிங்கில் கடைசி வரைக்கும் கதையை சொல்லவே இல்லை. இந்த கிளைமேக்ஸ் எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. பார்ட் 2 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க அதை சொல்லுங்க. நீங்கள் எந்த படத்துக்கு தளபதி நாங்கள் தளபதியே பார்க்கல. ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. என்னடா நம்ம தலைவருக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போலாம் ரஜினியை வந்து லவ் பண்ணுறாருன்னா சேர்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அந்த அம்மாவும் பையனும் அந்த பாசம் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அது கடைசி எண்டு பிளாக்கில் வந்து அம்மா வந்து தலைவர் கூட போய் நீ சேர்ந்து நான் இங்கே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு செம்ம ஹையாக இருந்துச்சு. 34 இயர்ஸ் கழிச்சு பார்க்குறோம் பாஸ். அதே 34 வயசு அதே வைப்பு. என்ன செலிப்ரேஷன். ஒன்ஸ் ஒரு காட்டுக்குள்ளே மனசுக்குள்ளே பாட்டு காட்டு போட்ட போடுற வரைக்கும் விடல ஆடியன்ஸு. என்ஜாய்டு செம்ம. நான் தலைவர் ஃபேன் தான். இந்த ஜென்ரேஷன் தான் நானும். நிறைய பேர் சொல்லுவாங்க தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 2K கிட்ஸ் தான். ஸோ நாங்கள் எல்லாருமே 2K ஜென்ரேஷன் தான். இவர் தான் ஒரிஜினல் தளபதிங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, செம்ம என்ஜாய்மெண்ட். எல்லாமே இவர் தான். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. நான் அதெல்லாம் 50-60 வாட்டி பார்த்துருப்பேன். இதெல்லாம் 91லேயே பார்த்து வச்சு. இதெல்லாம் தளபதியும் இவர் தான், ராஜாவும் இவர் தான், எஜமானும் இவர் தான், எல்லாமே இவர் தான். 91 எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சூப்பராக இருங்க. அருமைங்க. இப்போ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது படம். சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் பயங்கர வைப்பா. நல்லா இருக்குது. ஒன்ஸ் மோர் கேட்டாங்க காட்டுக்குள்ளே போட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போட்டாங்க. சூப்பர். வைபு செம்மையாக இருங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம பல தடவை அந்த படத்தை நம்ம தொடர்ந்து அப்பப்போ ஒரு கேப்பில் பார்த்துட்ருக்கோம். அதோட பாட்டுகள் சீன்ஸை தாண்டி அதோட பாட்டுகள் வந்து ரொம்ப ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். அடுத்தடுத்து என்ன டயலாக்ஸ் வருதுங்கிறது கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் எல்லாரும் தெரியுது. ஒரு பிக் ஸ்க்ரீன் ஒரு தேட்டரிக்கெல்லாம் பார்க்குற அந்த வைப் வந்து செம்மையாக இருக்குது. மணிரத்னம், சந்தோஷ் சிவன், இளையராஜா, வாட்டல் சிவன். வேற லெவலுங்க மியூசிக். அம்மா சென்டிமெண்ட் வேற லெவலில் இருக்குது. மாசாக இருந்துச்சுண்ணா, வேற லெவலில் இருந்துச்சு. நம்ம பார்க்கல அப்போல்லாம், இப்போ பார்த்தோம், வேற லெவலில் இருக்குது. தளபதி அந்த தளபதி இல்லை, சூப்பர் ஸ்டார். உண்மையிலே இவர் தான் தளபதியே. அது எப்பவுமே அன்றும் இன்றும் என்றுமே ஒரே